ராஜாதி ராஜர்களும் மன்னாதி மன்னர்களும் போற்றும்படியாகிய மகாவீர பிரதாபனாகிய என்னுடைய பேரோ மேகராஜ மன்னன். மேகராஜ மன்னனாக இருந்தாலும் என்னுடைய தாய் தந்தைகள் யாரு? 10 மாதம் 300 நாள் 3000 சவராடி அங்கத்தில் ஈட்டெடுத்த என் மாதா பிதா நான் குடியிருந்த கோவில் எனது அன்னையோர் ஆலயம் சொல்ல வேண்டுமா என்ன? என்னை 10 மாதம் தாண்டு வந்த என்னை 10 மாதம் 300 நாள் 3000 சவராடி அங்கத்தில் ஈண்டெடுத்த என்னுடைய தாயினுடைய பெயரோ வேள்வை அம்மன். உண்மைதான். என் தந்தையார் வாடா மகனே வருங்காலத்தின் இளவரசரே என்று என்னை வாரி தலைவி முத்தமிட்டு எனக்கு பேர் வைத்த தந்தையார் யார் தெரியுமா? உக்கரசேன மன்னன். உண்மைதான். சரியாக 2 பேர்கள் பிறந்தோம். உக்கரசேன மன்னனுக்கும் வேள்வை அம்மனுக்கும் பிறந்த என்னுடைய பேரோ மேகராஜ மன்னன். உன்னுடைய பேரோ மேகராஜ மன்னன். உண்மைதான். எனது தம்பியாக விளங்கக்கூடிய வருண பகவான். உண்மைதான். அப்படி 2 இருவர்களாக பிறந்து நாங்கள் எந்த நகரத்தில் வாழ்ந்து வருகிறோம்? எங்களுடைய நாட்டினுடைய அதிசயம் எப்படி தெரியுமா? என்னுடைய நாடு என்ன நாடுன்னு கேட்டீங்களா? ஆமா. எத்தனையோ நாடகத்திலே எத்தனையோ பேர்களை நீ நாடு நகரங்களை எல்லாம் கேட்டிருக்கிற. இது நாள் வரைக்கும் உன்னுடைய நாடு எந்த நாடுன்னு சொல்லவே இல்லையே. என்னுடைய நாடுதான் ஆகமத்த நாடு. உன்னுடைய நாடு ஆகமத்த நாடு. ஆகமத்த நாடு. அந்த ஆகமத்து நாடாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அரசன் வேண்டும் அல்லவா? ஆமாங்க. அந்த அரசனுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் தான் சிக்கத்த ராஜா.
ஆதமத்த நாட்டுக்கு திக்கட்ட ராஜா. ஆமாங்க. அருமையான பெயர், அருமையான நாடு. இங்க பாருங்க, என்னடா உங்களுக்கு எவ்வளவோ சொத்து சோதனை இருந்தாலும் கடைசியில என் நாட்டுக்கு தான் வந்தாகும். நண்பா, என்னுடைய நாட்டில ரஜகட்ட துர்கமாதாரி சேனைகளே இருக்கிறது. ஆனா உன்னுடைய நாட்டிற்கு தான் எல்லாரும் வருவாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அப்பேற்பட்ட நாடு சிறப்பு வாங்கிய நாடு எந்த நாடுறாப்பா? இங்க பாருங்க, நீங்க இல்ல இங்க கூத்து பாக்குறாங்க பாருங்க, இவங்க எல்லாமே கடைசியில என் நாட்டுக்கு தான் வந்தாங்க. அவங்களுக்கு அவங்க நாடு இருக்குறா. உன் நாட்டுக்கு எப்படா வர முடியும்? உன்னுடைய நாடுதான் எந்த நாடுறா? என் நாட்டுக்கு. அந்த நாடு எந்த நாடு? என் நாடு சுடு நாடு. என்னுடைய நாடு எந்த நாடு தெரியுமா? என்னங்க? என்னுடைய நாட்டினுடைய அதிசயத்தை சொன்னா சர்க்கரை வந்தலில் தேய் மாறி பொழுது அது எடுத்து நாவால் வைத்தால் எவ்வளவு தித்திப்பாக இருக்கும்? எவ்வளவு தித்திப்பா இருக்கும்? தித்திப்பாக இருக்கும். அப்பேற்பட்ட தித்திப்பான நாடு எந்த நாடு தெரியுமா? அதிசயம் எப்படி தெரியுமா? கறந்த பாலினை காகம் கொடாது. மேகலோகத்தினுடைய பேரை சொன்னா ஈரையும் பாம்போ இரண்டுக்கும் அதாவது எதிரானது. அந்த எதிரானது கூட ஒரு கிணத்துல பால் ஊத்துனா இருவர்களும் சண்டையிடாமல் ஒன்றாக பால் அருந்துவார்கள். அப்பேற்பட்ட நாடு என்னுடைய நாடுதான் மேகலோகம். அப்படி மேகலோகமாக இருந்தாலும் நண்பா, எனக்கென்று திருமணம் நடந்துவிட்டது. என்னை மாலையிட்ட என் தேவியாது யார் தெரியுமா? என் தேவியாலோ மேகலாவதி. உண்மைதான். அப்படி மேகலாவதியாக இருந்தாலும் மேகலாவதியும் நானும் இன்பத்திலே புணர்ந்து அழகான 2 செல்வங்களை பெற்றிருந்தோம். அவர்கள் யார் யார் தெரியுமா? முதலிலே பிறந்தவர் ஒரு ஆண்மகன். அவனுடைய பெயரோ கிட்டி 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 கட்டி இடிக்கக்கூடிய இடிமன்னன் எனது மகன். அப்படி இடிமன்னனை பெற்றெடுத்து என்னுடைய மகளுடைய பெயர் எனக்கு தெரியுமா? கொடியாகவும் சாட்டையாகவும் ஓடிக்கொண்டிருப்பாள் என்னுடைய மகள். அப்பேற்பட்ட மகளுடைய பெயரோ மின்னல் ஒளியால். அப்படி மின்னல் ஒளியால் கேட்டு அதாவது பெற்றெடுத்து எங்களுக்கு என்ன வேலை நண்பா? உனக்கு காலையில எழுந்த உடனே உனக்கு என்ன வேலை? எனக்கு காலையில எந்த சரி, அப்புறம் பல்லு வளர்க்குவேன். சரி, அப்புறம் டீ தருவேன். எல்லாமே தலைகீழாவா? சோத்தத்தில் மட்டும் பல்லு வளர்க்குவேன், சூட்டக்கறி விட்டு டீ தருவேன். இப்படி தலைகீழா நீ பண்ற. ஆனா எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? என்னுடைய தந்தையாரோ நாங்கள் எல்லாம் ஒன்று சேருகிற போது முதன்முறையாக என் தந்தையாரு உடம்பிலே உக்கிரத்தை கொடுப்பது என் தந்தையினுடைய வேலை.
என் தாய்க்கு என்ன வேலை? என்ன வேலை? அந்த உக்கரத்தை கொடுக்கக்கூடிய என் தந்தையாருடைய சூட்டை தணிப்பது என்னுடைய தாயாக 80 வயதாகிறது. அப்படி 80 வயது ஆகும் வேளையிலே எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். வருத்தம் 16 நிறைந்த பருவ மங்கையை வீட்டிலே வைத்துக் கொண்டிருந்தார். நாடு நகரம் நவநீத செங்கோல் வைத்திருக்கின்ற அனைத்து கொடிமறைகளும் ராஜாதி ராஜர்களும் மன்னாதி மன்னர்களும் அனைவர்களும் என்னை தூசித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி வயதுக்கு வந்த மகளை திருமணம் செய்யாமல் அரண்மனையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறானே மேகராஜன் என்று என்னை அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருந்த போதிலும் என்னுடைய மனைவியை அழைத்து இதுக்கு என்ன செய்வது, ஏது செய்வது, மகளுக்கு எப்படியாவது திருமணத்தை செய்தே ஆக வேண்டும் என்று நான் கண்கொள்ளா காட்சியாக பார்க்க வேண்டும் என்று இன்னும் நான் உயிரோடு இருக்கின்றேன். அப்படி இருந்தாலும் என் மனைவியாகப்பட்ட மேகலாவதி அழைத்து இதை பற்றி நான் ஆலோசிக்க வேண்டும். உடனடியாக என் மனைவியாகப்பட்ட மேகலாவதி அழைத்து வா. அவருடைய மனைவிக்கு மேகலாவதி தர்பார் மற்ற விஷயம் அவரால் தெரியும்.
தாண்டா உள்ளு போயிட்டாங்க. ஓய் முத்து ஏய் சொல்றேன் டேய் முத்து ஆடா டேய் யாருடா ஏய் கலிபா ஏய் கலிபா ஏய் மாடா கலிபா ஏய் கலிபா முத்து நல்லா இருக்கியா நல்லா இருக்கிறியா ஏய் நல்லா இருக்கேடா நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கடா முத்து என்னடா இப்படி இழைச்சு போயிட்ட என்னடா பண்றது குடும்பத்துல சோதனை சரி சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல போன கொரோனா வந்துச்சு சரி சோத்துக்கே வழி இல்ல வழியில சுண்ணியம் போடுறது ஏய் சோறு திங்கிறதுக்கே வழி இல்ல சோறு திங்கிறதுக்கு வழியில ஆமா முத்து ஏய் ரொம்ப நாளாச்சு ஆ முத்து நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கேன்டா டேய் டேய் காளிப்பா நீ நல்லா இருக்கிறியா ஏய் ஆ நான் தான் நல்லா இருக்கேன்டா டேய் சாப்பிட்டியா ஆ ஏய் ஆ எனக்கு ஆ பெரிய வேலை கிடைச்சிருக்குது டெல்லியில என்ன பிரதமர் மோடியா மோடியெல்லாம் என்ன இருந்துச்சா மூடிட்டு தான் இதோட பெரிய வேலைடா என்ன வேலை வேலை கிடைச்சிருச்சு ஆ இங்க பாரு ஆ ஊட்டியும் கட்டி போட்டேன் ஊட்டி கட்டிவிட்டியா ஊடு கட்டி போட்டேன் ஆனா ஊடு கட்டிவிட்டியா ஆமா டேய் சண்டாளா ஏண்டா டேய் காளிப்பா ஓய் ஏண்டா ரெண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்துல படிச்சோம் ஒரே டீச்சர் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சைட் அடிச்சோம் ஏய் பாத்துக்கிட்டு இருந்தோம் ஒரே சட்டி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டோம் ஏண்டா டேய் காளிப்பா வீடு கட்டுறப்ப கூட ஒரு வார்த்தை சொல்ல பாத்தியா ஏய் ஏண்டா உனக்கு தான் டபால் போட்டேன் டபால் நீ எங்கடா போட்ட ஏய் டபால் டபால் டபால்னா டபால் என்ன தெரியாதா ஆஹா என்னடா மூளை கட்டதா இருக்கிறான் அட தபால் டபால் அத கொண்டு போய் உள்ள போட்டா அங்க வருமே எனக்கு வரல வந்தியா ஆஹா. ஏய் முச்சே டேய் சொல்றா ஊட்டியும் கட்டி போட்டேன் ஆ. கல்யாணம் பண்ணி விட்டனா டேய் போடா செத்து போட தாயேலி ஏண்டா ஏண்டா ஓய் கூடுதான் கட்டணும்னு பார்த்தா கடைசியில கல்யாணமும் பண்ணியா ஆமாடா ஏண்டா கல்யாணம் பண்றியா பேச்சு ஒரு வார்த்தை சொல்றதுல அங்கிட்ட ஏய் அப்பயும் சொன்னேன் ஆ. உனக்கு வண்டி ஏத்துக்குது என்னது டபால் பத்திரிக்கை பத்திரிக்கை எதுவுமே வரலடா ஏய் முத்தே டேய் சொல்றா இங்க பாரு ஓய் கல்யாணம் பண்ணா ஆ. என்னையாட்ட பண்ணணும் ஆ. இன்னெல்லாம் கல்யாணம் பண்ண கூடாது ஏண்டா எப்படா இங்க பாரு ஆ. ஏ புள்ள சிலம்பாயி உன் பொண்டாடி பேரு சிலம்பாயி ஆ. ஆ, ஆ. ஏ புள்ள சிலம்பாயி சிலம்பாயி அப்படின்னா ஆ. அவத்துல சாடு 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 சண்டை மூத்திர விடுவான் என்ன உன் வாயிலையா ஏ அவளுக்கு பயம் அட காலோட ஆமா புருஷன் சத்த கேட்டாவே ஆமா கண்டாரோடா ஏ புள்ள அப்படின்னா அவத்துல விடணும் அவளுக்கு பயம் சரி சரி ஏ முத்தடே ஏன் சொல்ற காளிப்பா இங்க பாரு ஆ, வீட்டு புண்ணியாசத்துக்கு வரல வரல கல்யாணத்துக்கு வரல வரல வந்ததே வந்த ஆ, இன்னும் 1 கிலோமீட்டர் போனா ஆ. எங்க ஊர் பக்கம் தான்டா ஆ, அட உங்க வீடு ஆ. டேய் முத்து பையா ஓய். வீடு பக்கமா தான் இருக்குது சரி நான் இப்பதான் கெண்டி பேனாங்கள எங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் ஆ. எங்க அப்பா அம்மாவை பாக்கணும் ஆ. அதனால பாக்குறதுக்கு வரதுக்கு டைம் இல்ல ஆ. நான் போயிட்டு ஆ. இன்னொரு நாளைக்கு வர்றேன் ஆ. அப்புறம் நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கலாம் ஆ. நான் போயிட்டு டேய் வந்தேன் டேய் டேய் முத்துப்பையா டேய் 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 ஏண்டா ரொம்ப நாள் ஆகுதுடா ஆ. ஏன் கல்யாணத்துக்கு வரல ஆ. வீட்டு புண்ணியாசத்துக்கு வரல ஆ. வந்ததே வந்த ஆ. ஒரு வாய் கோழிகள் தின்னு விட்டு போடா என்ன கோழி ஓய் பண்ண கோழி ஆஹா சேராது சூட்டோட தூக்கி விட்டுரும் ஏற்கனவே தூக்கி விட்டுற மாதிரி தான் இருக்கிறேன் சரி அதனால டேய் ஆ. ஆனா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறேன் அதெல்லாம் சாப்பிடலாம் அதெல்லாம் நல்லா விட்டு வேலை சேட்டுவேன் சரி போலாமா போலாம் சரி, வா. டேய் முத்துமையா ஓய். ஃபர்ஸ்ட் உன் ஓட்ட காட்டு என் வீட்டை காமிக்கிறேன் 1 கிலோமீட்டர் தானே என் பொண்டாட்டி காமிக்கிறேன் ஆ. அல்லாமல் காமிக்கிறேன் சரிடா வாடா வாடா சரி முட்டை முட்டை ஏண்டா ஏய் கோழிகள் திம்பே இல்ல டேய் திம்பண்டா இன்னைக்கு நீ சாப்பிடுற நான் திம்பேன் போலாமா வா போலாம் ஏண்டா ஈரல தம்பியா என்ன ஈரல கோழி ஈரல நாட்டுக்கோழி ஈரல்னா திம்பேன் நீதான் திங்க மாட்டேன் நாட்டுக்கோழி தான் வேணும் ஆ ஏய் முட்டை ஓய் கோழிகள் திம்பே இல்ல சாப்பிடுவேன் இன்னைக்கு நீ சாப்பிடுற சாப்பிடுண்டா போலாம் ஏய் முட்டை ஏய்
திங்கண்டா. இங்க பாரு இப்பயும் சொல்லிவிட்டேன் என் வீட்டை பார்த்துட்டு கண்ணு வைக்க கூடாது. நான் வைக்க மாட்டேன் சத்தியமா இல்ல சத்தியமா. சொல்லிக்க திம்பே இல்ல. டேய் நீ போடுறியா இல்லையா? சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். பாடுறேன் என் வீட்டை. ஏண்டா இப்ப இதுதான் புது வீடு. ஆ, பரவாயில்ல. ஏண்டா முத்துமையா எத்தனை லட்சம் கொடுத்து கட்டிக்கிற? இன்னும் ஒரு 150 ரூபா செலவு பண்ணியிருப்பேன். இல்ல இன்னைக்கு 300 ரூபா கூட ஆயிருக்கும். ஏன்னா இன்னைக்கு கடை லீவு. ஏய் ஏய் முத்து இங்க பாரு என் போட்டா. இது இதா இது இந்தாண்ட பாரு என் பொண்டாட்டி போட்டா. பொண்டாட்டி சூப்பரா இருக்கா? ஏய் பொண்டாட்டி சூப்பர் எப்படா? சூப்பர். இப்ப இந்த 2 பேர் போட்டோவை கொடுறா. ஆ, நாளைக்கு எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம் புதுசா கட்டுறாங்க. ஆ. போட்டோ இந்த போட்டோ கொண்டு போய் கொடுத்துறேன். இதை பார்த்தா பாத்ரூம் ஒரு மாதிரி தெரியுதாடா? அது கரெக்டா தான் இருக்குது. இந்த பக்கம் ஆண்கள், இந்த பக்கம் பெண்கள். ஏ முத்தே ஓ சரி ஒருக்கே திம்பி இல்ல. ஏய் சாப்பிடுறா. இன்னைக்கு நீ சாப்பிடுற. ஏய் உட்காரா. காட்டி எடுக்கிறேன். நான் எடுக்கிறேன். எத்தனை ஊருக்கு எடுத்துட்டு வந்து உட்காந்துருப்பேன். ஏய் முத்துமையா பொண்டாட்டி கூப்பிடு. ஏய் உட்காரா. ஊரு கட்டி என்ன ஒரு சோபா கீபா இல்லையா? ஏய் தானே எங்க வீட்டுல சோப்பா உட்காருடா பழைய மொழிட்டு. உட்காந்துட்டியா? ஏ முத்தே ஓய் ஒருக்கே திம்பினா நீ போற மாதிரி எனக்கு தெரியல. சாப்பிடுறேன். சாப்பிடுறேன். தட்டி வைக்கலையா? எதுவுமே இல்லடா. உட்காரா. ஒவ்வொரு அடிச்சே தின்னுட்டா. அதான் உடம்பு ஊறும். சரி இப்ப என் பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி. கூப்பிடு பொண்டாடி குரல் கேட்கலான்னு ஆசையா இருக்குது. கூப்பிடு. ஏ புள்ள சிலம்பாயே. அட ஏண்டா? போடா நீயும் சரி உங்க சோறும் சரி. ஏண்டா பையா? ஏண்டா ஓய் புள்ளா சிலம்பாயினா போதும். அப்படியே காலோட மோத்திர விடுவானே. புள்ளா சிலம்பாயின்னு கூப்பிடுற ஏண்டான்றா? ஏ முத்தே ஓய் இப்பதான் கல்யாணம் பண்ணேன். மாமியார் வீட்டுல இருந்து அண்டா சீதனமா கொடுத்தாங்க. சரி அந்த அண்டாவை அது ஏன் அண்டா? அது ஏன் அண்டா? அது ஏன் அண்டா அப்படிங்கிறா. அண்டாவை தான் சொல்றா. என்னையும் சொல்ல என்னையும் சொல்ல. சரி ஏ முத்தே ஓய் ஒரு திண்டா சாப்பிடுடா. இன்னைக்கு சாப்பிடுறேன். ஏ புள்ள சிலம்பாயே. அட ஏண்டாப்பா? சூப்பரா உன் பொண்டாட்டி. ஏண்டா? பரவாயில்ல இன்னைக்கு எனக்கு சோறு போட்டு நல்லா அமைச்சுட்டுருவேன். ஏ சத்தியமா நீங்க சோறு போற. ஏய் போடா நீயும் சரி உன் சோறும் சரி. ஏண்டா பிள்ளை செலவாயின்னு முன்னதாக சொன்னதுக்கு அண்டாவை சொல்லிவிட்டேன். இப்ப பாரு ஏன்ட்டு அப்பாங்கிறா. ஏய் நேத்து சந்தைக்கு போனேன். இந்த கொலை கழுவுறமில்ல அந்த டப்பா. அந்த டப்பாவை ஏன் டப்பா? ஓ டப்பாவை சொல்றா. டப்பாவை சொல்றா. சரி உன்னையும் சொல்ல என்னையும் சொல்ல. சரிடா ஏ முத்தே ஓய் ஒரு கே தின்னீல. சாப்பிடுண்டா. நீ சாப்பிடுற. சாப்பிடுறேன். ஏ புள்ள சிலம்பாயே. அட ஏண்டாயா ஆளுக்காரா? இதுக்கு மேல சோத்து கீத்து கூப்பிடுறாங்க. ஏண்டா பையா? ஏண்டா முன்னதான் அண்டாவை சொன்னதுக்கு அண்டாவை சொல்லிவிட்டேன். டப்பாவை சொன்னதுக்கு டப்பாவை சொல்லிவிட்டேன். இப்ப ஏண்டா ஆளுக்காரான்றால. ஏய் உன்னையும் சொல்ல என்னையும் சொல்ல. இங்க பாரு ஓய் இந்த 10 ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்குது. அப்பா 10 ஏக்கரா தென்னந்தோப்பு இருக்குது. அந்த தென்னந்தோப்புல ஆ இந்த காய் உழுவுதுல தேங்காய். ஆமா கீழே உழுவுற காய் அது பொறுக்கிறதுக்கு ஒரு ஆளுக்காரனை வச்சிருக்கிறேன். அந்த ஆளுக்காரனை அது ஏன் ஆளுக்காரா? அது ஏன் ஆளுக்காரா? ஆளுக்காரன்னு தான் சொல்றா. உன்னையும் சொல்ல என்னையும் சொல்லல. ஆமா நமக்கு சரி நல்லா போட்டு போனதே வயிறு சம்பாதிக்கிறேன். அண்ணா ஏன் லூஸ் சொல்றா? ஒளிகர் திம்பில ஏன்னா அவர் அனுபவிச்சிருக்கிறாரு. கோழிகை திம்பில சாப்பிடுண்டா. நீ சாப்பிடுற. ஓடுறா திங்கிறேன். ஏ புள்ள சிலம்பாயே. அட என்னங்க மாத்து? எப்பறா? சூப்பர் இப்பதான் பிடிச்சிக்குது. அருமை